நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன், பிரிஞ்சால் கறி. ஸோ வேறு லெவலில் இருக்கும் நண்பா. ஸோ இப்போ சட்டி ஏற்றியாச்சு. இதுக்கு தகுந்தாப்புல நான் ஆயில் ஊற்றிடுவேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ml ஊற்றிக்குங்க. ஸோ கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 by 1 சொல்கிறேன் என்னென்ன ஆட் பண்ணுன்னு சொல்லி. ஸோ நான் கிச்சனில் எடுத்தேன், கொஞ்சம் சவுண்டாக இருந்தது. ஸோ இப்போ பெப்பர் வந்து 1 கிராம் போட்டுங்க. பக்கத்துலலாம் கொஞ்சம் ஆக்கிட்டு தாங்க. ஸோ நான் பேச்சுலர் கிடையாது, எல்லாமே சேர்ந்து ஆக்கிட்டுருக்கோம். ஸோ மஸ்டர்ட் சீட்ஸு ஒரு 2 கிராம் போட்டுக்கோங்க. தனியாக கிச்சனில் இது வந்து காமன் கிச்சன் மாதிரி ஒரு 2 ரூமுக்கு ஒரு கிச்சன் மாதிரி. ஸோ என்னோடய சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ சோம்பு போட்டுங்க. சோம்பு ஒரு கிராம் 2 கிராமில் போட்டுங்க. ஸோ அதே மாதிரி கார்லிக் ஒரு 5 நம்பர் போட்டுக்குங்க நண்பா. ஸோ தோல் எடுத்து போட்டுங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. என்னோடய சேனல் ஸோ சாப்பிடு வெங்காயம் ஒரு 2 நம்பர் நல்லா சாப்பிடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரம் குக் ஆயிரும். ரொம்ப ப்ரௌனிஸாக வேண்டாம். ஸோ லைட்டாக ப்ரௌனிஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணி சொல்லி பாருங்கள். ஸோ எதுக்கு நான் வெங்காயம் போடுறோம், கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி வரும். 2 வெங்காயம் 3 வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ, டொமேட்டோ. ஸோ டொமேட்டோவும் போட்டுருவேன். கத்திரிக்காய் வந்து ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுவும் சேர்ந்து கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் வெந்துடும். வெங்காயத்தோட புளி போட்டிருக்கேன். புளி ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ நல்லா இதாகிடும். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் போடுறேன். ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணி கத்திரிக்காய் கொஞ்சம் அதோட வெங்காயத்தோட ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதுவும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கத்திரிக்காயும் சேர்ந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும், கொடுக்கும் எப்பயுமே. ஸோ வெங்காயத்தோடு கத்திரிக்காயும் அந்த எண்ணெயோடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பிடிச்சி டேஸ்ட்டு நல்லா இறங்கி சூப்பராக கொடுக்கும் சாப்பிட்றக்கும். ஸோ பாருங்கள். ஸோ அடுத்து நான் டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஸோ அதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது, அழுத்தி இது பண்ணக்கூடாது, இல்லை உடஞ்சிரும். ஸோ அது டொமேட்டோ ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ டொமேட்டோ 1 போட்டுங்க. இப்போ சில்லி போட்டிருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 5 கிராம். ஸோ அது போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா அது கத்திரிக்காய் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப இதாகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வரும். ஸோ இன்னும் லைட்டாக போட்டுக்கிறேன். 5 கிராம்னால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உப்பு போட்டுக்கிறேன். ஸோ கல்லுப்பு தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள் எதுலேயுமே. கல்லுப்பு கூட நீங்கள் அரைச்சி கூட அது தூள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான். இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ எதுக்குன்னா மசாலா கொஞ்சம் எண்ணெயில் பிடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஸோ எதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன்னா, தண்ணி கொஞ்சம் மசாலா கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி இப்போ உடனே ஆட் பண்ணக்கூடாது. மசாலா போட்டதுக்கப்புறம் அப்புறம் டேஸ்ட் கிடைக்காது. மசாலா அந்த ஒரு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி ஆட் பண்ணேன். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும், அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணும்போது மசாலா நல்லா அந்த மசாலா கொஞ்சம் தண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். உங்களுக்கு தண்ணி தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் போட்டுக்கிறேன், 1/2 kg இதுக்கு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஸோ மூடி போட்டுக்கிறேன். அவ்வளோதான்.
ஸோ இன்னும் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஸோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் நான் open சாப்பிட்டு பண்ணி பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு. ஒரு கிண்டு கிண்டு கிண்டினா சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இதுதான். ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா சுடுசுடாக. ஸோ வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. போட்டாச்சு. நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக வந்துருச்சு கத்திரிக்காய். ஸோ சாப்பிட போகிறேன். தீ குப்புசுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு 5 இருக்கும் 4 இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குங்க குப்புசு. ப்ரௌன் குப்புசு இது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ குழம்பு பண்ணியாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்லுங்க. நல்லா சுடுசுடாக இருக்குது. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்மெல் நல்லா அருமையாக இருக்கும்பா. நல்லா மீன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். புளிப்பு விட்டோன்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட் வந்துடுச்சு. அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கும்போது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்கலாக்கர்.